மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில ஈடுபட்ட இளைஞர்களுக்கு மாவுக்கட்டு. காவலர்கள் கிட்ட இருந்து தப்ப முயன்ற போது ஏற்பட்ட விபரீதம். போலீஸ் விசாரணையில பல்வேறு வழக்குகள் இந்த இளைஞர்கள் மீது இருக்கின்றது தெரிய வந்திருக்கு. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வரதா காவலர்களுக்கு தகவல் தெரிய வந்திருக்கு. ரகசிய தகவலின் அடிப்படையில ஜே நகர் மேம்பாலத்துல போலீசார் சோதனையை ஈடுபட்டாங்க. அப்படி சோதனையில ஈடுபடும் போது போலீசாரை கண்ட உடனே 2 இளைஞர்கள் தப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்களை பிடிச்சு செக் பண்ணி பார்த்தா 1 கிலோ 300 கிராம் அளவுக்கு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் அவங்க கிட்ட இருக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அந்த இளைஞர்கள் ஓட்டிட்டு வந்த வண்டி கூட திருட்டு வாகனம்ன்றது விசாரணையில தெரிய வந்திருக்கான். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த இளைஞர்களுடைய பேரு தீபன் ராஜ், 23 வயசான அவரும், கிருத்திக் ரோஷன் அழைக்கப்படுற 21 வயசான வாலிபரும் தான் இந்த கஞ்சா விற்பனையில ஈடுபட்டதா கூறப்படுது. இவங்களை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் இவங்க கோவை மற்றும் சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு கஞ்சா விற்பனையில ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கு. காவலர்கள் இவங்களை பிடிக்க ட்ரை பண்ணும் போது இந்த 2 வாலிபர்களுமே தப்ப ஓட ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி தப்பி ஓடும் போது தீபன் ராஜுக்கு வலது காலில் வலிக்கு விழுந்து அடிபட்டு மாவு கட்டும், கிருத்திக் ரோஷனுக்கு வலது கையில எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கான். போலீஸ் பிடிக்க ட்ரை பண்ணும் போது வலிக்கு விழுந்ததால இவங்களுக்கு மாவு கட்டு போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. பின்னர் இருவருமே போலீசார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. மேலும் குற்றவாளிகளை விசாரிக்கும் போது பல்வேறு பகுதிகளில் பல்வேறு குற்றங்கள் நிலுவையில் இருக்கின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகிய என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.